ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாண்ட்ரியை தேடி போயிட்டுருக்கேங்க. கடந்த 3 வருஷமாக துபாய்க்கு வந்ததுலேருந்து ஒரே ஒரு லாண்ட்ரியை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஸ்ரீலங்கன் மக்கள் வேலை செய்கிற ஒரு லாண்ட்ரி. ஆக்சுவலாக பேசிக்கலி இந்த லாண்ட்ரி ஷாப் வந்து கடந்த 3 வருஷமாக இங்கே துபாய்க்கு வந்ததுலேருந்து நம்பகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். தமிழ் பையன் இருக்கார் அங்கே, ஃபைசல்னு சொல்லிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு நம்ம கொடுக்குற அந்த பேண்ட் ஷர்ட்டில், குறிப்பாக அந்த ட்ரௌசர்ஸில், அந்த பேண்ட்டில் பேக் சைடில் அவங்க அயன் பண்ணுறப்போ மேபி அவங்க அதிகமாக ப்ரெஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, சின்னதாக அந்த துணி வீணாக போய் அந்த துணியுடைய இந்த கிளாத் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது நூலாக அப்படியே முடிச்சா வர ஆரம்பிச்சிருச்சு. 2-3 தடவை ஹைலைட் பண்ணேன், இது ஸ்டீம்னால் போடுறது, இது வராது அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னார். அந்த மாதிரி ஆகுறதுக்கு வீட்டில் வேறு எந்த வாய்ப்புமே இல்லை ரூமில். அப்படி இருக்கிறப்போ ஏன் அப்படி லாண்ட்ரி ஆகுதுன்னு சொல்லிட்டு $1 மில்லியன் கொஷின். திருப்பியும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா எல்லா பேண்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேண்ட் அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. இப்போ திருப்பியும் 1-2 வந்தோடனே ரொம்ப மேபி அவங்க தான் 100% அப்படின்னும் தெரியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை, லாண்ட்ரி மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி உள்ளதான் வீணாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே இன்டர்நேஷ்னல் சிட்டியில் நிறைய லாண்ட்ரிஸ் இருக்குது. நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்போ பாகிஸ்தானி சகோதரர்கள், ஸ்ரீலங்கன், இந்தியன்ஸ், பெங்காலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஒன்றில் தேடி வழக்கமாக ஒரு பேண்ட் பீஸ் அல்லது ஒரு ஷர்ட் பீஸுக்கு வந்து 1.5 dirhams, 1.5 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு அயன் மட்டும், இதெல்லாம் கிடையாது, வாஷ் கிடையாது. அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய இடத்துல 2 நம்ம நெகோஷியேட் பண்ணி 1.5 தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிறது. பார்ப்போம் போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லாண்ட்ரி போகிற வழியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டி சனிக்கிழமை ஈவினிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வரீங்களா? வாங்க அப்படியே கிளம்புவோமா? மணி இப்போ வந்து ஒரு நிமிஷம் இருங்க, வண்டியை எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக ஓகே, மணி இப்போ வந்து ஒரு 8:10 சரிங்களா? 8:10. ரொம்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெதர் 37-38 டிகிரி செல்சியஸ். ஆனால் ரொம்ப கொடூரமான வெப்பம் மாதிரி ஒரு தோற்றத்தைன்னு இல்லை, ஒரு ஃபீலிங்கை உண்டாக்குது. ஆக்சுவலாக ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது, டனலில் மைக்ரோவேவ் அவனில் நம்மளை வந்து பிடிச்சி போட்டால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆக்சுவலாக இங்கே பாருங்க, வாங்க அப்படி இன்டர்நேஷ்னல் சிட்டி ஒரு 8 மணி வாக்கில், 8-8:15 மணி வாக்கில் லாண்ட்ரியை தேடி போகிற இந்த பயணத்தில் ஏதாவது லாண்ட்ரி மாட்டுதா? நான் பல தடவை வந்து லாண்ட்ரியை வந்து தேடுற முயற்சியில் வேணாம் இங்கேயே தொடரலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தேன். ஆனால் அது வந்து ஒத்து வர மாதிரி தெரியல. ஏன்னா எத்தனை பேண்ட்டை தான் நம்ம துணியை வீணாக்குறது, நம்ம வேறு வழி இல்லாமல் முடிவு பண்ணியாச்சு. இன்னொரு லாண்ட்ரியை தேடித்தான் ஆக வேண்டியுள்ளது. இங்கே லாண்ட்ரிக்கு பஞ்சமே இல்லைங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டு, லாண்ட்ரி, க்ரோசரி, இந்த மாதிரி கடைகள்லாம் பஞ்சமே இல்லைங்க. ஏகப்பட்டது, நிறைய போட்டி வேறு இங்கே. அதனால தான் 1.5 திரகத்துக்குலாம் என்னால் ஒரு இது வாங்க முடிஞ்சு. ஏன்னா 1.5 திரகம் கிட்டத்தட்ட நான் ஷாபியா முசஃபாவிலேருந்து ரொம்ப நாளாக நான் கொடுத்துட்ருக்கேன். துபாயில் 1 திரகம் இருந்துச்சு ஆரம்பத்தில் நான் முசஃபாவில், அப்புறம் 1.5 ஆக்குனாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே 1.5 திரகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல கடையை பார்ப்போம். வாங்க அப்படியே இந்த கடத்தரில் போய், இங்கே நான் நடந்தே போயிடுவேன். ஆனால் நடக்கிற மாதிரியான சூழல் கண்டிப்பாக இல்லை. ரொம்ப மோசமான வெதராக இருக்குது. நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், மட்டமான ஒரு வெதரு. அதனால் வாங்க இந்த சைடில் நிறையா லாண்ட்ரி இருக்குது. கொஞ்சம் மெதுவாக தான் போகிற மாதிரி இருக்கும். இருங்க, இந்த சைடில் க்ரோசரி இருக்குது. இங்கே என்ன இருக்குது, பில்டிங் மெட்டீரியல்ஸ் கடை இருக்குது. இங்கே தமிழ் மார்ட் இருக்குது. இங்கே ஜிம் இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட்டு. இருங்க, ஏதாவது லாண்ட்ரி கண்டுக்கப்படுதான்னு பார்த்துட்டு. இங்கே ஒரு லாண்ட்ரி இருக்குங்க. எஸ், ப்ளூ வாட்டர் லாண்ட்ரியாங்க. வெரி குட். நான் என்ன பண்ணுறேன், இதுதான் எனக்கு பக்கத்தில், ரூமுக்கு பக்கத்தில் உள்ள லாண்ட்ரி. உள்ளார போய் விசாரிப்போம் நம்ம. ஆக்சுவலாக சரிங்களா, விசாரித்து 1.5 திரகத்துக்கு படையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். பார்ப்போம், உள்ளார ஃபஸ்ட்டு போய் கேட்டு வந்துடுவோம். ஏன்னா துணியை எடுத்து வந்திருக்கேன். ஆனால் துணியை கொடுக்கறதுக்கு முந்தி நம்ம ஒரு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுப்போம். டக்குன்னு நம்ம கொடுத்துட வேணாம், சரிங்களா? இங்கே எப்படி வந்தால் சரி, சைடில் பார்க்கிங் போடலான்னு வந்தால் இங்கேயுமே நிறைய லாண்ட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகணும். இருங்க, எங்கேயாச்சும் போவோம். இருங்க, இங்கே ஈவினிங் டயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா பார்க்கிங். ஆக்சுவலாக பார்க்கிங் கிடைக்கிறது குதிரை கொம்புங்க. ஓகேங்களா? பாவம் சைடில் எங்கேயாச்சும் போட்டுட்டு அப்படியே போய் கேட்டுட்டு
ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நிறைய பேர் இங்கே கிரவுண்டு மாதிரி இருக்குங்க, பேஸ்கெட் பால் கிரவுண்ட் மாதிரி. அங்கே வந்து நிறைய பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க, பேஸ்கெட் பால் விளையாடிட்டுருக்காங்க. நிறைய ஃபிலிப்பினோஸ், நேபாளிஸ் இங்கே நிறைய பாருங்கள் பார்க்கிங் இருக்குங்க. பரவாயில்ல, இந்த பார்க்கிங்கை காசாக்குனதுலேருந்து பெரும்பாலும் தேவையில்லாத பார்க்கிங் போடுறவங்க நிறைய பேர் குறைஞ்சிருச்சு. ஒரு விதத்தில் பார்க்கிங்கை ரிஃபைன் பண்ணுறதுக்கு இதுவும் உதவியாகவும் இருக்குது. ஆக்சுவலாக காசாக்குனதும் அதே சமயத்தில் காசுமே அதிகமாகவும் இருக்குது. புழுக்கும் ஆசை மியூசிக்கும் ஆசை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் சரி, வேறு வழி இல்லை, நமக்கு ஆப்ஷன் இல்லை. துபாய் முனிசிபாலிட்டி சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கொடுத்து தானே ஆகணும் ஆக்சுவலாக, இல்லைங்களா? ஓகே, இருங்க, வண்டியை கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லாண்ட்ரிக்கு போய் என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம போவோம். இல்லாட்டி தேவையில்லாமல் தூக்கிட்டு போயிட்டு இங்கே நமக்கு சரிப்பட்டு வராத ஒரு சூழல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் அலைய முடியாது. ஓகேங்களா? பார்க்கிங் பண்ணியாச்சு. வாங்க அந்த லாண்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்ப்போம். சரிங்களா? ஒரு வழியாக லாண்ட்ரி கொடுத்தாச்சுங்க. 1.5 தடவைக்கு பிடிச்சாச்சு. ஒரு அண்டை நாட்டு சகோதரர், பாகிஸ்தான் நாட்டு சகோதரர் ஒரு லாண்ட்ரி பக்கத்துலேயே வச்சுருந்தார். அவர்கிட்ட கிளியராக இந்த ப்ராப்ளத்தை எடுத்து சொல்லி போன லாண்ட்ரிலேருந்து இந்த லாண்ட்ரி மாற்றுறதுக்கு காரணமே இதுதான் சொல்லியிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த மிஸ்டேக்கு திருப்பியும் ரிப்பீட் ஆகக்கூடாது, இல்லைங்களா? பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான விஷயங்களை செய்ய வேண்டியது தான். அதுக்கு மேலே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. பார்ப்போம். பள்ளிவாசல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டியினுடைய மாலை நேர காட்சிகள். சரிங்களா? அமைதியாக இருக்குது. வெதர் மட்டும் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. சரியா? தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலன்னா இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.